தாத்தா வந்து எம்ஜிஆர் ஐயாவை ஜெய் சுட்டுட்டு வந்தார் இல்லையா, ரிலீஸ் ஆனார்ல, ரிலீஸ் ஆன அன்னைக்கு எடுத்தது. ஓகே. அப்பா ஷூட்டிங் இருக்காரு. உடனே நியூஸ் கேட்டில் ஷூட்டிங் கேன்சல் பண்ணிட்டு வந்தார். இது தேனாப்பேட்டை பெரிய வீடு, அதான் ஹெட் குவார்ட்டர்ஸு. ஓகே. அங்கே எடுத்த ஸ்டில் இது, அதான் ஹெட் குவார்ட்டர்ஸா? ஆமாம். 1972 இது அடுத்தது. இப்போ பயங்கரமா இருக்காரு. அப்போ இந்த கிளாஸ்லாம் செம்ம ஸ்டைலாக இருக்குல்ல சார்? ஆமாம், ரொம்ப இழைச்சிட்டாரு. ஆனாலும் அந்த கெத்து சவுண்டு அதெல்லாம் வேற தனிப்பிறவி. அது ஒரு மனைவி 2 மனைவி கிடையாது, நிறைய மனைவி. அது ஓப்பனாகவும் சொல்லியிருக்காரு பேட்டியிலேயே. அவங்களுக்குள்ள சண்டை பிரச்சனை எல்லாம் ஒரே வீட்டை வச்சு வாழ்ந்தாருட்டேன்னு. தேனம்பட்ட வீடு அதுதான், அதனால ஹெட் குவார்ட்டர்ஸ். அதான் ஹெட் குவார்ட்டர்ஸ். 2 பொண்டாட்டி வச்ச கதையை நாரி போகுது இன்னைக்கு. 2 பொண்டாட்டி வச்ச ஒருத்த சமாளிக்க முடியாது, குடி முடி சண்டை வந்துடும். ஆனால் இவர் கிட்டத்தட்ட 7-8 பொண்டாட்டி ஒரே வீட்டில் வச்சு சமாளிச்சாருன்னா என்ன, அதுலேயும் ஒரு கமெண்ட் பாருங்க. ஆனால் ஓப்பன் டிக்ளேர் பண்ணுவார், பேட்டிலாம் மறைக்க மாட்டார். இப்போ பசங்க எவ்வளோ பசங்க, எவ்வளோ பேர, எப்படி இருக்கும் வீடு? அழகழகான் பயங்கர ஒரு கூட்டமா இருக்கும், மழலை பட்டாளமா இருக்கும் வீடு எப்பவுமே. கல்யாண வீடு மாதிரி தான் இருக்கும். சாப்பாடுலாம் எப்படி சார், எவ்வளவு பேருக்கு சமைப்பாங்க? இவ்வளவு பேர் இருந்தா மினிமம் வந்து 100 பேர் சமைப்பாங்க டெய்லி. நம்ம ஒரு பார்க்க வருவாங்க எல்லாம். அவங்க மட்டும் இல்லை, எங்கள் நாடக கம்பெனி ஆளுங்க இருந்தாங்க, எங்கள் வீட்டு சொந்தக்காரங்க. ஸோ இப்படி 100 பேருக்கு ஈஸியாக காலடிப்பு, மதியம் சாப்பாடு, நைட் சாப்பாடு. ஒரு ராஜாங்கம் மாதிரி தான் வாழ்ந்துட்டு கடைசி வரைக்கும் அப்படி தான் வாழ்ந்து. ஓகே. கடைசி வரைக்கும் அந்த தேனாம்பேட்டை வீடுன்றது அவருக்கு ரொம்ப அவருக்கு ரொம்ப பிடிச்ச திருச்சி வீடு. சங்கிலியாண்டபுரத்தில் 3 ஏக்கரில் ஒரு 42 வீடு கட்டினார். திருச்சியில் மட்டுமா? ஆமாம், திருச்சியில் மட்டும். சங்கிலியாண்டபுரம்னு இப்போ பைபாஸ் ரோடு ஆயிடுச்சு, அதை விற்றுட்டோம். மெயின்டைன் பண்ண முடியல, யாருமே அங்கே போகிறதில்ல. எல்லாம் வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க, டாக்டர் ஆகிட்டாங்க, இன்ஜினியர் ஆகிட்டாங்க. நான் சினிமாவுக்கு வந்துட்டேன். ஸோ மெயின்டெனன்ஸ் நாள் கிடையாது. மாமா இருந்தார், அடுத்தது லக்ஷ்மண பெருமாள்னு எங்கள் சித்தப்பாவோட மாமனார். அவர் இறந்துட்டார். அதுக்கப்புறம் இல்லை, இப்போ ஒரு டைம்ல ஒரு 42 வீடு இருக்கு இங்க, முக்கியமா தேனாம்பேட்டையில ஒரு தெருவே வாங்கி வச்சிருக்காரு. இப்போ அவ்வளோ இருக்கும்போது போக போக இது எல்லாமே இப்போ இவ்வளோ பேர பசங்களாம் இருக்கும்போது எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்து எல்லாரும் தனித்தனியாக செட்டில் பண்ணிட்டாரு. அபிராம்புரத்து ஒரு பாட்டிக்கு வீடு, அப்புறம் அவங்களுடைய பசங்க அவங்களாம் அப்புறம் கும்பகோணத்து ஒரு பாட்டி அவங்களுக்கு வீடு, அப்புறம் தஞ்சாவூர் கிளீன் போஸ்ட் இருக்கு மாயவரத்தில், அந்த பாட்டிக்கு வீடு. என்ன ஒரு பியூட்டின்னா, இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு கோடீஸ்வரனும் அப்போ ஒரு கட்டின வீடை தாண்டி அதோட பெரிய வீடு ஒன்றும் கட்டலை. அப்போ சும்மா மனைவின்னு இல்லை, மனைவியாக நினச்சார். இந்த காலத்தில் ஏமாற்றிட்டுலாம் போகிறான்ல நிறைய நடிகர்கள், அவர் அப்படி இல்லை. தொட்ட மனைவி தான். ஒரு பெண்ணை தொட்டால் அவங்க 100 சவரன், ஒரு பெரிய பங்களா, ஒரு காரு, ஒரு 20 கறவை மாடு, ஒரு 50 ஏக்கர் நிலம். நீங்கள் தான் மூத்த பேரன், ஃபஸ்ட்டு பேரன். நான் பிறந்தவங்க தான் தினத்தந்தியில் எம்ஆர்ஆர்லாம் பாட்டன் தாத்தா வாங்க அப்படின்னு போட்டான். இவங்க தான் ஃபஸ்ட்டு ஒய்ஃப் ஆஃப் எம்ஆர்ஆர் தான். ஓகே. லீகலாக கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் முடிஞ்ச உடனே இவங்களோட தங்கச்சி தான் அவங்க தனலட்சுமி மால், அதுவும் சின்ன பாட்டி. ஓகே. அம்மா அவங்களுடைய கூட பிறந்த தங்கச்சி, அவங்களையும் கல்யாணம் பண்ணிடுறாரு. அப்போ ரொம்ப அந்த டைம்ல அதெல்லாம் எப்படி சொல்றது, அவர் நெருடல் ஏற்படுத்தி இருக்கும். இது அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஃபேமிலியும் வேற, அவர் தாத்தா ஸ்டைல்லே வாழ்ந்தாரு, அது அமைஞ்சது. அவங்களும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. சின்ன பாட்டியோடைய பையன் தான் ராதாரவி சித்தப்பா. அப்புறம் எங்கள் அத்தைங்க 3 பேர். ராதிகா அம்மா அவங்களும்? ராதிகாலாம் வேற ஃபேமிலி. ஓகே. ஃபேமிலி அவங்க தேஃபம் சிலோன் ஆக்சுவலி. ஓகே. இதுதான் வம்சாவளி. ஆனால் இவங்க தான் மூத்தவங்க, எல்லாருக்கும் மூத்தவங்க. நீங்கள்